அறிவோம் அரசியல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் தொகுதி தென் மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான ஸ்ரீவைகுண்டம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த தொகுதியில் யாருடைய கை ஓங்கியிருக்கிறது? நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே யாருடைய வாக்குகளை பிரிக்கும்? அலசுவோம் வாருங்கள். கடந்த கால தேர்தல் தரவுகள் 2021 மற்றும் 2024. முதலில் நாம் எண்களை பார்ப்போம். 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 76,843 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது. அதிமுக 59,471 வாக்குகளை பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் திமுகவின் கனிமொழி அவர்கள் இந்த தொகுதியில் மட்டும் 81,357 வாக்குகளை குவித்து தன் பலத்தை நிரூபித்தார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் 2024 அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியாக பிரிந்து நின்றபோதும் அந்த இரண்டு கூட்டணிகளின் வாக்குகளை ஒன்றாகச் சேர்த்தால் கூட சுமார் 46,000 வாக்குகள், அது திமுகவின் 81,000 வாக்குகளை நெருங்கக்கூட முடியவில்லை. அதாவது எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் திமுகவின் கோட்டையை அசைக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனம். அதிமுகவின் வாக்கு வங்கி சரிவு. அதிமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதியில் ஒரு நிலையான வாக்கு வங்கி ஸ்டாட்டிக் வோட் பேங்க் இல்லாமல் போயிருப்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. 2021 59,000 வாக்குகள் வாங்கிய அதிமுக 2024 வெறும் 19,000 வாக்குகளாக சுருங்கியது. இந்த தடுமாற்றம்தான் இப்போது விஜயின் தவேகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையப்போகிறது. விஜயின் தவேக மற்றும் புதிய வாக்காளர்கள். இந்தச் சூழலில் நடிகர் விஜயின் வருகை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவின் வாக்குகள் நிலையான பிடிப்பு இல்லாத அதிமுகவின் வாக்குகளைத்தான் விஜய் அதிகபட்சமாக கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. புதிய வாக்காளர்கள். முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்களின் வாக்குகள் பெருமளவு விஜய் பக்கம் திரும்பலாம். கணக்கீடுகளின்படி பார்த்தால் விஜய்க்கு இந்த தொகுதியில் 10 முதல் 15% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சுமார் 25,000 முதல் 30,000 வாக்குகள் வரை விஜய் வாங்கினாலே அது அவரது அரசியல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இருக்கும். முடிவாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதும் அதிமுகவின் வாக்குகள் நிலைத்தன்மை இல்லாமல் இருப்பதும் திமுகவுக்கு சாதகமாகவே முடிகிறது. விஜய் பிரிக்கும் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவின் வாக்குகளாகவே இருக்கும் என்பதால் திமுகவின் வெற்றி இந்த தொகுதியிலும் தற்போதைக்கு உறுதியாக தெரிகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் 30,000 வாக்குகளை தாண்டுவாரா? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் அலசல்களுக்கு அறிவோம் அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.